வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் காரணமாக சென்னையில் தரைக்காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. குரோம்பேட்டை பகுதியில் தரைக்காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். தரைக்காற்று பலமாக வீசுவதால் வாகனங்களை இயக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். இதனால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இத்தொடர்பான நேரலை தகவல்களை வழங்குவதற்காக குரோம்பேட்டை பகுதியில் இருந்து இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. இப்ப குரோம்பேட்டை பகுதியில் தரைக்காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறதுனால வாகனங்களை இயக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரம் என்ன? பூர்ணிமா, வங்கக்கடல் பகுதியில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது மணிக்கு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கி இருக்கிறது. இது தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் தரைக்காற்றின் வேகம் என்பது 50லிருந்து 70 கிலோமீட்டர் அளவிற்காக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே தகவல் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் சென்னையில் நகர்ப்பகுதிக்குள்ளாகவே தரைக்காற்றின் வேகம் என்பது தற்போது 40 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசி வரக்கூடிய சூழல் என்பது நிலை வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாத சூழல் என்பது நிலை வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது சென்னை குரோம்பேட்டையிலிருந்து துறைப்பாக்கம் செல்லக்கூடிய அந்த ரேடியல் சாலையில் இருக்கிறோம். இந்த சாலையில் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான முக்கிய காரணம் என்பது வங்கக்கடல் பகுதியில் இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக புயல் என்பது உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தரைக்காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் தற்போது காற்றின் வேகமும் நகர்ப்பகுதிக்குள்ளாகவே கடுமையாக அதிகரிச்சிருக்கிறது. இதன் காரணமாக இருசக்கர வாகன ஓட்டிகள் முதல் 4 சக்கர வாகன ஓட்டிகள் என பலரும் வாகனங்களை இயக்க முடியாத சூழல் என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக 2 சக்கர வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்கும் போது விபத்து ஏற்படக்கூடிய சூழல் நிலை வருவதாக ஒரு புறத்தில் குற்றச்சாட்டினை முன்வைத்து வருகிறார்கள். இதனால் வாகனங்களை ஓட்டுவதில் கடுமையான சிரமங்கள் என்பது நீடித்து வருகிறது. இது ஒரு புறம் என்றால் இதன் காரணமாக தற்போது பணிக்கு செல்லக்கூடியவர்கள் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல முடியாத சூழல் என்பது உருவாயிருக்கிறது. வாகனங்களை ஆமை வேகத்தில் இயக்குவதாலும் காற்றின் திசை வேக மாறுபாடு காரணமாக காற்று அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் எதிர் திசையில் வாகனங்களை இயக்க முடியாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது இந்த சாலைகளில் நீடித்து வருகிறது. சுமார் 2 கிலோமீட்டர் அளவிற்காக இந்த வாகனங்கள் என்பது வரிசை கட்டி நிற்கிறது. குறிப்பாக குரோம்பேட்டை துறைப்பாக்கம் சாலை என்பது மிகவும் முக்கியமான சாலை. ஏனென்றால் துறைப்பாக்கம் பகுதியில் ஏராளமான ஐடி தொழில்துறை நிறுவனங்கள் என்பது செயல்பட்டு வருகிறது. வழக்கமாக இந்த சாலைகளில் இந்த 10 மணியிலிருந்து 11 மணி வரையிலாக அதிகப்படியான வாகனங்கள் சுமார் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் என்பது கடந்து செல்வது இயல்பாக வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் இன்று காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக வாகனங்களை இயக்க முடியாமல் திணறி வருகிறார்கள் வாகன ஓட்டிகள். இதனால் தற்போது இந்த பகுதி முழுவதும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக உரிய நேரத்திற்குள் பணிக்கு செல்ல முடியாத சூழல் என்பது நிலவுகிறது. ஒரு புறத்தில் என்றால் தற்போது காற்றின் வேகம் அதிகரிக்கிறது. அதே போன்று காலையிலிருந்து தற்போது வரை பனி என்பது ஓயாமல் தொடர்ந்து பனிப்பொழிவு என்பது இருந்து வருகிறது. இதனால் சற்று இருசக்கர வாகன ஓட்டிகள் கூடுதல் சிரமங்களை அடைந்திருக்கிறார்கள் என்றே கூறலாம். தற்போது இந்த பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனை சீர் செய்வதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் அதிக அளவில் பணியில் ஈடுபட வேண்டும் என்பதாக அவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். அதே போன்று காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் உரிய அறிவுறுத்தல் என்பது வழங்க வேண்டும் என்பதாகவும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் கோரிக்கை என்பதை முன்வைத்திருக்கிறார்கள். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலானி.